தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, துணைவேந்தர்களை நியமிக்க உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழு அமைக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 15 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. துணைவேந்தர் பதவிகள் காலியாக உள்ளதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தவேக அரசுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு, பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். துணைவேந்தர்களை நியமிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழு அமைக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 15 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. துணைவேந்தர் பதவிகள் காலியாக உள்ளதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு, பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, துணைவேந்தர்களை நியமிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழு அமைக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 15 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. துணைவேந்தர் பதவிகள் காலியாக உள்ளதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தவேக அரசுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு, பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். துணைவேந்தர்களை நியமிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழு அமைக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 15 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. துணைவேந்தர் பதவிகள் காலியாக உள்ளதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு, பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.